الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. நாங்கள் தற்பொழுது அல்-ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய புலூகுல் மராம் மின் அதில்லத்தில் அஹ்காம் என்ற நூலிலிருந்து ஹதீஸ்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே தற்பொழுது நாங்கள் 18வது ஹதீஸை நாங்கள் வந்தடைந்துள்ளோம். அந்த ஹதீஸ் பிராணிகளின் தோள்களை பதனிடுவது சம்பந்தப்பட்ட ஹதீஸ். அப்படி பதனிட்டால் அது சுத்தமாகி விடுமா இல்லையா என்கிறதை பற்றிய ஹதீதுகளை நாங்கள் இன்று படிப்போம். அதில் இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் 3 ஹதீதுகளை எங்களுக்கு இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். அதிலே முதலாவது ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ், இரண்டாவதாக ஹதீஸ் சலமத் இப்னு முஹப்பிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ், மூன்றாவதாக மைமூனா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஹதீஸ். இப்படி 3 ஹதீதுகளையும் 3 வகையான நோக்கங்களுக்காக வேண்டியவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதிலே முதலாவது ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸை நாங்கள் பார்த்தால், وعن ابن عباس رضي الله عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا دبغ الإهاب فقد طهر أخرجه مسلم وعند الأربعة أيهما إهاب دبغ. அப்ப இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது, ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இதா துபிகல் இஹாபு, தோல் பதனிடப்பட்டால், ஃபகத் தஹுர, அது சுத்தமாகி விடுகிறது. அஹ்ரஜஹு முஸ்லிம் ரிவாயத் செய்திருக்கிறார்கள். வைந்தல் அர்பஅத்தி அல் அபூ தாவூத் திர்மிதி வன்னசாயி இப்னு மாஜா அவர்களுடைய ரிவாயத்திலே ஐயுமா இஹாபின் துபிஹ, ஏதாவது ஒரு தோல் பதனிடப்பட்டால் என்று வந்திருக்கின்றது. அப்ப இந்த ஹதீஸில் நாங்கள் பெறக்கூடிய விஷயம் என்னவென்றால், அத்திபாகு முத்தஹிருன் லில் ஜில்த், பதனிட்டால் அது நெஞ்சிடும், அந்த தோலை சுத்தமாக்கி விடும். அப்பொழுது நாங்கள் என்ன செய்யலாம், அதை பாவிக்கலாம், அதிலே நாங்கள் தொழலாம், அதை உடுத்துக்கொண்டு தொழலாம், அதன் மீது தொழலாம், தண்ணியிலே போட்டு பாவிக்கலாம், தண்ணி இல்லாமல் போட்டு பாவிக்கலாம், விரிக்கிறதுக்கு பாவிக்கலாம், வேண்டிய இதுகளுக்கு என்ன செய்யலாம், பாவிக்க முடியும். அப்ப இந்த 2 லஃபுக்குரிய வித்தியாசம் என்ன? இதா துபிகல் இஹாபு என்பதற்கும் ஐயுமா இஹாபின் துபிக என்கிறதுக்குள்ள வித்தியாசம் என்னவென்றால், அல் இஹாப் என்கிறது தோலை குறிக்கும். அப்ப அந்த அல் இஹாபில் உள்ள அலிஃபை நாங்கள் ஜின்ஸுக்கும் எடுக்கலாம், ஒரு இனத்துக்கு எடுக்கலாம், அல்லது அல் அஹ்து திஹ்னி, உள்ளத்திலே, அதாவது முகாத்தபுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய தோல், அதாவது சாப்பிடக்கூடிய மிருகங்கள், அதாவது நாங்கள் பெரும்பாலும் தோல் எடுக்கக்கூட ஆற்றுற தோல், மாற்றுற தோல், ஒட்டகத்துற தோல் தான் என்ன செய்வார்கள், அந்த அரபிகள் எடுப்பார்கள். அப்போ அல் இஹாப் என்றால் அந்த தோல், இதுஹுமா ஃபில்கார் மாதிரி, அந்த குகையிலே இருந்த பொழுது, அந்த குகையில் என்ன காரு சவுர், அவங்களை சவுர் குகையிலே இருந்த பொழுது என்று சொல்லி அதுக்கு நாங்கள் விளக்கம் கொடுப்பது உண்டு. என்றால் முத்தகல்லிமீன்கள் தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் போய் காரு சவுரில் தான் இணைந்தார்கள், அதில் அவர்கள் ஒழித்து கொண்டிருந்தார்கள். அப்போ எனவே நாங்கள் இந்த அல் இஹாப் என்பதற்கு ஜின்ஸ், எந்த தோலாக இருந்தாலும் என்று அர்த்தம் கொடுக்க முடியும். இல்லை அந்த தோல் எங்கும் பொழுது அந்த நாங்கள் சாப்பிட்றதுக்கு பாவிக்கக்கூடிய மிருகங்களின் தோல் என்றும் கொடுக்கலாம். 2க்கும் இடம்பாடு இருக்கிறது. அப்போ அடுத்ததாவதாக கொண்டு வந்த இந்த ரிவாயத்தில் எல்லா தோலும் அடங்கும். சாப்பிடக்கூடிய மிருகமும் தான், சாப்பிடாத மிருகமும் தான், எல்லாத்தையும் என்ன செத்த பிராணியாக இருந்தால் அதனுடைய தோல் தான், எல்லாத்தையும் ஐயுமா இஹாபின்,
எந்த ஒரு தோளாக இருந்தாலும் என்கிறதுல அடங்கும். அதான் அந்த 2 ரிவாயத்துக்குள்ள வித்தியாசம். அப்போ இந்த தபக என்று சொன்னால் என்ன செய்வது, இதை துபிக, அதில் தபகங்கிறது முதாரி. அப்போ துபிக என்று சொன்னால் என்ன செய்கிறது, அதுக்குரிய அந்த பதனிடுவதற்குரிய சாமான்களை போட்டு அது கொஞ்சம் திண்மமாக இருக்கும், அதை மெல்லிசாக மாற்றி அதில் உள்ள ஈரத்தன்மையின் நாத்தங்களை போக்காட்டி அப்படி என்ன செய்வாங்க, அப்படியோ காஞ்ச மாதிரி வரும். இப்போ அந்த காலத்தில் என்ன செய்வாங்க என்றால் ரசூலுல்லாஹ்வோட காலத்திலே தான் அந்த அந்த அல் கரத் என்றால் வரக்கு சலம் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை மரம், அந்த கருவ மரம் என்று சொல்வார்கள், எங்களை தமிழில் சொல்கிறாங்க கருவ மரம். அவருடைய பூ மஞ்சள் அரிக்கும். இப்பயும் நீங்கள் அந்த சில பாலைவனங்களில் போனீங்க என்றால் அந்த மரம் இருக்கும். எங்கள் நாட்டிலையும் இருக்குது. பொதுவாக ஆசியாக்களில் இருக்கக்கூடிய அந்த மரம் தானது. அந்த கருவ மரத்தில் அதில் முள் இருக்குது. அந்த அப்போ அந்த என்ன செய்வாங்க, அந்த முள் அதை பதத்தை முள் எடுத்தோன்னே என்ன செய்வாங்க, மேலே இருக்கிற அந்த அந்த நாத்தம் அந்த அந்த ஈரத்தன்மை எல்லாத்தையும் அப்படியோ போக்கி விடும். இப்போ மிகவும் வேறுபட்டு விட்டது. இப்போ கெமிக்கல் சாமான்களை போட்டு என்ன செஞ்சுறாங்க, அதை முழுமையாக சுத்தப்படுத்துகிறாங்க. அது அந்நேரம் அந்த முறை தான் காணப்பட்டுச்சு. அப்போ லிஹாப் என்றால் அந்த பதமிடுறதுக்கு முன்னால், பதப்படுத்துவதற்கு முன்னால் அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம், அதை இஹாப் என்று சொல்லுவோம். பதனிட்டுட்டால் ஜில்தன்னு சொல்லுவோம் என்று சொல்கிறாங்க சில அகலுல் வாக்கள். ஆனால் சில சொல்லுவாங்க இல்லை, லிஹாப்னா தோல்தான், அது பதனிட்டாலும் பதனிடப்படாவிட்டாலும் என்ன அது தோல்தான் என்று சொல்கிறாங்க. அப்போ லிஹாப் என்றால் அல் ஜில்த், தோலுக்கு என்று சொல்லப்படும். அப்போ இந்த ஹதீஸ் முஸ்லீமில் பதியப்பட்டிருக்குது. அப்போ இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் அவர்கள் என்ன حدثنا يحيى بن يحيى قال أخبرنا سليمان بن بلال عن زيد بن أسلم عن عبد الرحمن بن وعلة أخبره عن عبد الله بن عباس قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إذا دبغ الإهاب فقد طهر. அந்த ரிவாயத்தை இமாம் முஸ்லிம் அவர்கள் இஸ்லாத்தோட கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸுடைய மதார் யாரில் இந்த ஹதீஸ் என்றால் யார், அவர் ஜெயித் பின் அஸ்லம் அவங்க அடங்குறாங்க. அவங்க தான் இந்த மதாருல் ஹதீஸ், அது அந்த ஹதீஸ் அவங்கள தான் சுற்றி கொண்டு இருக்குது. அப்போ இது ஓரொரு ஹதீஸையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் ஜெயித் பின் அஸ்லம் இல்லாமல் ஓரொருவரோட யஸீத் பின் அபி ஹபீபோட இன்னொரு ரிவாயத்தை என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க. இப்போ அதுலேயும் அப்துல் ரஹ்மான் இப்னு வஅலா இருக்கிறாங்க. அதில் ஒரு கிஸ்ஸா சொல்லப்படுகிறது, அதில் ஒரு சம்பவம் உண்டு. அவர் அதாவது அந்த ராவியாகிய இப்னு அப்பாஸோட மாணவராகிய அப்துல் ரஹ்மான் வஅலாவுக்கும் யஸீத் அல்ல அபுல் ஹைர் என்கிறதுக்கு இடையில உள்ள ஏற்பட்ட ஒரு கலந்துரையாடல் உண்டு. அதில் வருகிறது யஸீத் பின் ஹபீப் அவரும் ஒரு மஸ்ரி, அபுல் ஹைர் அவர் ஒரு மஸ்ரி. ரஅய்து அலா இப்னி வஅலத அல்-சபை ஃபர்வன், ஒரு போத்தி கொண்டிருந்தார். ஒரு ஃபர்வன் சொன்னால் அந்த அந்த சின்ன சின்ன ஆட்டுக்குட்டிகளில் இருந்து அப்படியே தோலை தனியை பிரிச்செடுப்பாங்க. அப்படி இருந்து அதே சைஸுக்கு அப்புறம் அதை காவிச்செடுத்து மேலில் கூதலுக்கு அதற்கு என்ன செஞ்சுவாங்க, போட்டுக்கொள்வாங்க. அப்போ கண்டேன் ஃபமசிஸ்து, நான் என்ன செய்ய தொட்டு பார்த்தேன். யார் உடுத்து கொண்டிருக்கிறார், இப்னு வஅலா உடுத்து கொண்டிருக்கிறார். அதை அபுல் ஹைர் என்கிறவர் என்ன செய்கிறாரு, அதை தொட்டு பார்க்குறாரு. ஃபகால மாலக தமஸ்ஸு, என்ன தொட்டு பார்க்குறீங்க? அப்போ நான் கதிசால்து அப்துல்லா இப்னு குல்து இன்னா நகூனு ஃபில் மக்ரிப், நாங்கள் மொரோக்கோ பக்கம் நாங்கள் இருப்போம். பின்ன மக்ரிப் என்றோன்னா மொரோக்கோ, அடுத்தது லிபியா, எல்லா அந்த தூனிஸ் எல்லாத்தையும் அடக்கும். ஒமானல் பர்பர், பர்பர் ஒரு கோத்திரம் இருக்கிறாங்க. வல் மஜூஸ், இன்னும் நெருப்போனைகள். நூதாபில் கப்ஷி கத்தபஹு, அறுத்து என்ன செய்வாங்க, ஒரு ஆட்டை கொண்டு வருவார்கள். ஒன்னொன்று நல்லா குழுதபாயாகும், அவங்களுடைய அந்த அர்த்த பிராணி நாங்கள் சாப்பிட மாட்டோம். இல்லை என்றாலும் தூணனா பிஸ்ஸிகா, சில தோளால் செய்யப்பட்ட சில பயிர்களை கொண்டு வருவார்கள். எஜாலூன ஃபீஹில் வதக், அதில் என்ன செய்வாங்க, வதக் என்று சொன்னால் நெய்யை என்ன செய்வார்கள், அதிலே வச்சிருப்பார்கள். ஃபக்கால் இப்னு அப்பாஸ் சொன்ன சஅல்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது பற்றி நாங்கள் ரசூலை கேட்டோம். கால திபாஹு தஹு, அதை பதனிடுவது தான் அதனுடைய சுத்தம் என்று சொன்னார்கள்.
அப்போ இதில் வந்து முந்திய லஃப்துக்கும் இந்த லஃப்துக்கும் வித்தியாசம் இருக்குது. திபாகுஹு தஹூருஹு என்று இந்த ஹதீஸிலே காணப்படுகிறது. மற்ற ரிவாயத்திலே தஹூர் துபிகள் இஹாபு ஃபக்கத் தஹூர என்று வந்திருக்கிறது. அப்போ ரெண்டு லஃப்துக்கு முறையில் கொஞ்சம் சற்று தஹூர் திபாகங்கிறது அதை சுத்தப்படுத்துவது தான் என்று இருக்கிறது. தஹூர் எப்படி தண்ணி, அடுத்தது எப்படி துராபோ, அதுபோல் திபாகங்கிறதும் இந்த தோலுக்கு தஹூர் என்று வந்திருக்கிறது. அப்போ அந்த சிகான்னு சொன்னா அதை நான் சொன்ன விவகாரம் என்ன, அது சின்ன ஆட்டோட தோலிலிருந்து செய்யப்பட்ட ஒரு பை. அப்போ அதில் தண்ணி வைப்பாங்க, சில இடங்களில் இது நெய் வைப்பாங்க, அப்படியா. அப்போ அது சுத்தம்ங்கிறது காட்டுது. அப்போ நெஞ்சு அவர் பதப்படுத்தினால் சுத்தமாகி விடும்ங்கிறது. அப்போ முஸ்லீம் அவர்கள் இன்னொரு வாயத்தையும் இதே மாதிரி கொண்டு வராங்க. அதுலேயும் திபாகு தஹூரு கொண்டிருக்குது. அபுதாவுதுலேயும் இந்த ஹதீஸ் வருகிறது. ஆனால் அது என்ன, ஜெயித் இப்னு அஸ்லம் அவர்களோடத்தான். அதில் தான் அந்த ஐயுமா இஹாபின் என்ற ரிவாயத்து நான் முந்தி சொன்ன பிரகாரம் அந்த ரிவாயத்து அபுதாவுதில் இதாதுபிகள் இஹாப் என்று வந்திருக்கிறது. மற்ற திருமீதியில் ஐயுமா இஹாபின் என்று வந்திருக்கிறது. நசாயியில் ஐயுமா இஹாபின் என்று வந்திருக்கிறது. அடுத்ததாக இப்னு மாஜாவுலையும் ஐயுமா இஹாபின் என்று வந்திருக்கிறது. இந்த ஹதீஸ் வந்து இமாம் மாலிக் அவர்கள் முவத்தாவில் ரிவாயத்து செய்திருக்கிறார்கள். ரிவாயத்து செய்யும் பொழுது அவங்களோட ரிவாயத்தில் உள்ள என்னென்ன, அந்த அப்துல் ரஹ்மான் என்று சொல்லாமல் இப்னு வஅதத் அல் மிஸ்ரி என்று வந்திருக்கிறது. இஸ்னாத் மஸ்ரி, அவர் அஸ்ல் வந்து மிஸ்ரி, இங்கே எங்கே வந்திருக்கிறார், மதீனாவுக்கு வந்திருக்கிறார். அப்போ ஹதீஸுன் மஸ்ரி சார சூஃபி மாபாத் ஹதீதன் மதனியன். அப்போ அவர்கிட்ட இருந்து ஜெயித் இப்னு அஸ்லம் எடுக்கிறார். ஜெயித் இப்னு அஸ்லம்கிட்ட இருந்து இமாம் மாலிக் எடுக்கிறாங்க. ஜெயித் இப்னு அஸ்லம் ஒரு மதனி. அப்போ அந்த அஸ்லு வந்து ஹதீஸ் மிஸ்ரி அப்போ வந்திருக்குது. அப்போ இந்த ஹதீஸு இமாம் புகாரி அவர்கள் ரிவாயத்து செய்யலை. முவத்தாவில் வந்திருக்குது. அப்படி இருந்தும் என்ன செய்யலை, ரிவாயத்து செய்யலை. காரணம் என்னன்னு சொன்னால், இப்னு வஅலா வந்துட்டு மஜ்ஹூல். இமாம் அஹ்மத் அவங்க சொல்கிறாங்க மன்ஹுவ, அதான் மஜ்ஹூல் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவரை யார், இப்னு மஅயின், அல் இஜ்லி, நசாயி, இப்னு ஹிப்பான் இவங்கெல்லாம் தௌசீக் பண்ணிக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் என்ன தௌசீக் பண்ணியிருக்கிறாங்க. அபு ஹாத்திம் வந்து ஷெய்குன்னு சொன்னால் அவர் ஹதீஸ் தனியாக எடுக்கல, அவரில் லாஃப் இருக்குது, முத்தாபாக இருந்தால் இருக்கணும். அடுத்தது யாக்கூப் இப்னு சுஃபியானும் மிஸ்ரில் நாட்டை சேர்ந்த தாபியங்களை நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்லுவாங்க. அப்போ இந்த ஹதீஸை இமாம் அஹ்மத் அவங்க லைஃபாக்கி காரணம் சொல்வது வமன் இப்னு வஅலா, யார் இப்னு வஅலா மஜ்ஹூல் என்று செய்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த அதனால தான் இமாம் புகாரி அவர்கள் இந்த ஹதீஸை கொண்டு வரவில்லை. அப்போ இப்னு மஅயின், இஜ்லி, நசாயி, இப்னு ஹிப்பான் தௌசீக் பண்ணிருக்காங்களா, அது நாங்கள் எடுக்க இயலுமா என்றால் அது இன்னும் அவங்களோட பிரச்சனை என்னன்னு சொன்னோன்னு, இப்னு மஅயின், இஜ்லி, நசாயி, இப்னு ஹிப்பான் போன்றாக்கள் தாபீங்களில் மஜாஹீல்களை தௌசீக் பண்ணுறாங்க. தாபீங்களில் உள்ள மஜாஹீல்களை அதில் கொஞ்சம் எத்திசாகலும். இப்னு மஅயின் வந்து முத்தஷத்திதாக இருந்தாலும், அதே போல் நசாயி முத்தஷத்திதாக இருந்தாலும் நிஸ்பியன் தானே. ஆனால் இந்த சிகாத்து தாபின் வர தௌசீக் பண்ணக்குள்ள பார்க்கணும் மத்தாக்களும் என்ன சொல்லியிருக்காங்களான்னு. இப்போ இவங்க வந்து தௌசீக் பண்ணிக்கிறாங்க, இவங்க வந்து தௌசீக் பண்ணிக்கலாம். இஜ்லியும் இப்னு ஹிப்பானும் மஅரூஃப், அவங்க மஜாஹில் தாபினை தௌசீக் பண்ணுறாங்களான்னு அது மஅரூஃப், அதை நாங்கள் எடுக்கல. அந்த இவங்க ரெண்டு பேரும் வந்துக்காங்களே என்ற ஒரு கேள்வி வருந்தானே. இப்னு மஅயின், நசாயி அவங்களும் அந்த அந்த சிகாத்து மஜாஹில் தாபீன்களை தௌசீக் பண்ணுறாங்க. அதை பற்றி விவரங்களை நீங்கள் அத்தன்கீல் முஅல்லிமி அந்த தன்கீல் என்ற கிதாபில் விரிவை விரும்புகிறாங்க, பார்த்து கொடுங்க. அதே போல் மாலிக் மதுவை சேர்ந்த அப்துல்லா இப்னு முஹம்மது உஸ்மான் ஹாதா ஹதீஸுன் மஅலூமுன் லிஅன்ன இப்னு வஅலா ரஜுலுன் மஜ்ஹூலுன் லா யுஅரஃப் என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்னு உயைனா வந்து ஸெய்த் இப்னு அஸ்லமை வச்சு ஹதீஸை தட்டுறாங்க. இப்னு உயைனாங்கிற சுஃபியான் இப்னு உயைனா வந்து சொல்கிறாரு, இல்லை அவர் ஸெய்த் இப்னு அஸ்லம் ஹிஃப்துல ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது,
ஆனால் அது கூடுதலாக நாங்கள் கருத்து எடுக்க வேண்டியது அப்துல் ரஹ்மான் இப்னு வாலா அந்த பின்னர் முஸ்லீமில் இமாம் முஸ்லீம் அவங்க அதை நெஞ்சி அஸ்லாக கொண்டு வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட தௌசிக் அவர் சிக்கா என்ற அடிப்படையில் நெஞ்சிப்பாங்க அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸை இமாம் இப்னு ஹஜர் கொண்டு வந்திருக்கிறாங்க. முறைக்கு இன்னொரு ஹதீஸ் ஒன்று இருக்குது. அது முத்தஃபக்குன் அலைஹி, புகாரிலையும் முஸ்லிமிலும் உள்ள ஒரு முத்தஃபக்குன் அலைஹி முறைக்கு அந்த ஹதீஸ் அவங்க கொண்டு வந்திருக்கவும். முதல்ல அந்த ஹதீஸை கொண்டு வந்துட்டு தான் இந்த ஹதீஸை இதா துபிகல் இஹாபு ஃபகத் தஹுரா என்ற ஹதீஸை கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் அவங்க கொண்டு வரவில்லை. அந்த ஹதீஸில் என்ன ஹதீஸ் என்று சொன்னால் புகாரி 1492, அடுத்ததாக முஸ்லிமில் முஸ்லிம்லையும் அந்த ஹதீஸ் வருகின்றது. முஸ்லிமில் 365வது ஹதீஸில் வந்திருக்கிறது. என்ன ஹதீஸ் என்று சொன்னால் அதுவும் ஹதீஸ் இப்னு அப்பாஸோட ஹதீஸ் தான். ஆனால் பி இஸ்னாதின் ஆஃபர் அதில் முன்பின் நகுலு மின் வஜிஹின் ஆஃபர் ஓரொரு வஜிஹில் வந்திருக்குது. அது என்ன வஜிஹ் என்றால் இமாம் புகாரி அவங்க சொல்கிறாங்க என்ன 1492 ஹதீஸ் நான் சுருக்கமாக சொல்கிறேன். அன் ஸுஹ்ரி அன் உபைதுல்லாஹ் இப்னு அப்துல்லாஹ் அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா قال وجد النبي صلى الله عليه وسلم شاة ميتة, ஒரு செத்த ஒரு ஆட்டை கண்டார்கள். ஊதியத்துஹா மௌலாத்துன் லிமைமூனத, மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்குரிய அடிமை பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டது. மின சதகா, சதக்காவில் ஒரு ஆடு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த ஆடு அவைகிட்ட வந்ததுக்கு பிறகு அது செத்து போயிடுது. அப்போ கால நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள் ஹல்லா இன்தஃபஅதும் பிஜில்திஹா, அப்போ சாப்பிட்ற ஹராம் என்றாலும் நீங்கள் அதில் தோலை எடுத்து பிரயோஜனம் பெறலாமே என்று சொன்னாங்க. காலு இன்னஹா மைத்த, அது செத்த பிரியாணியாத்தியே என்று சொல்லி சொல்கிறார்கள். கால இன்னமா ஹுர்ரிம அக்குலுஹா, அதை சாப்பிட்றதான் ஹராம். மற்ற பிரகாரம் என்ன செய்யலாம், நீங்கள் அதை என்ன செஞ்சு கொள்ள முடியும், நீங்கள் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும். கட்டாயம் 18 தான் என்ன செய்யணும், 18 தான் என்ன செய்யணும், அந்த ஆட்டுடைய தோலை பிரயோஜனம் பெற முடியும் என்பது அல்ல என்று சொல்கிறார். ஏன் இந்த இடத்துல ஹல்லா இன்தஃபஅதும் பிஜில்திஹா தான் வந்திருக்குது. லம் யுذكر فيه الدباغ. அப்போ மஃபூமுல் ஹதீஸ் என்ன, அப்போ ஏதோ ஒரு வகையில் என்ன எந்த வகையிலையும் திபாக் இல்லாமல் என்ன செய்யணும், எந்த திபாக் அதில் சொல்லப்படலை என்று சில புறாக்குரிய விவரங்கள் பின்னுக்கு வரும். அப்போ இந்த ஹதீஸ் தான் என்ன புகாரி முஸ்லிமில் பதியப்பட்ட ஒரு என்ன முத்தஃபக்கனாலே ஹதீஸ். அப்போ முறைக்கு இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் இந்த ஹதீஸை முதல்ல கொண்டு வந்திருக்க வேண்டும். இப்னு அப்பாஸுடைய அதை கொண்டு வந்துட்டு பிறகு இந்த இப்னு அப்பாஸுடைய அடுத்த ரிவாயத்தை வரக்கூடிய ஹதீஸை நாங்கள் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும், சொல்லியிருக்க வேண்டும். அடுத்து இன்னொரு ரிவாயத்தில் அன் இப்னு அப்பாஸின் அன் மைமூனத என்று செஞ்சிருக்குது. அது அவர் இப்னு உயைனா ஸுஹ்ரிட்ட இருந்து ஹதீஸ் எடுக்கும் பொழுது அவர் சில நேரங்கள், எல்லா நேரத்திலையும் இல்லை, சில நேரங்களில் அன் இப்னு அப்பாஸின் அன் மைமூனா என்று மைமூனாவை சேர்த்து சொன்னதாக சொல்லப்படுது. ஆனால் அதிகமான ஹதீஸ் சொல்கிறாங்க அது அது வஹமுன் மின் இப்னு உயைனா, அது அவரோட தவறு, அதில் வராது. அதை பற்றி தெளிவுகளை நான் அந்த தாரந்த முதைக்கிராவில் நோட்ஸ் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறேன். அடுத்தது இன்னொரு ரிவாயத் ஒன்று வருகிறது. இப்போ இது முதலாவது இப்னு வாலா யார், அன் இப்னு அப்பாஸ். அடுத்ததாக உபைதுல்லா இப்னு அப்துல்லா அன் இப்னு அப்பாஸ் என்று நாங்கள் பார்த்தோம். அப்புறம் அடுத்ததாக இன்னொன்று வருது அதா இப்னு அபி ரபாஹ் அன் இப்னு அப்பாஸ் என்று வந்திருக்குது. அந்த ரிவாயத்தில் அது முஸ்லிமில் வருகிறது. அல் அலா அஹது இஹாபஹா ஃபதபஹூஹு ஃபந்தஃபஉ பிஹி, அதனுடைய தோலை எடுத்து அதை பதனிட்டு அதை பிரயோஜனம் அடையலாமே என்ற ஒரு ஜியாதா ஃபதபஹூஹு என்ற ஜியாதா காணப்படுகிறது. இந்த ஜியாதாவும் என்ன, இது ஜியாதா ஷாதா விளங்குதானே,
அந்த இந்த ரிவாயத்தில் வந்து பெரும்பாலான ரிவாயத்தில் இந்த ஜியாதா வந்து இந்த ரிவாயத்தில் கிடையாது. எனவே தான் அதில் சில ஆக்கள் அதை என்ன முத்தரிம் வேண்டும் பல மாதிரின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ரிவாயத்து வருகிறது இப்னு அப்பாஸ் அன் சௌதா இப்னு ஜமா, சௌதா பின் ஜமா என்று சொல்லி வருகிறது. சௌமா பின்த் சௌதா பின்த் ஜமா என்று வருது. சௌதா வந்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவி. அவங்க இப்னு அப்பாஸ் அன் சௌதா பின்த் ஜமான்னு சொல்லி ஒரு ஹதீஸ் வருகிறது. அதில் வந்து எப்படின்னு சொன்னால் அது இக்ரிமா அன் இப்னு அப்பாஸின் அன் சௌதா ஜௌஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் வருது மாத்தத்தில் நான் ஷாத்துன், எங்கள்கிட்ட எங்களுக்கு யாரொண்டு செத்துட்டுது. ஃபதபக்னா மஸ்கஹா, அதனுடைய தோலை நாங்கள் பதனிட்டோம் என்று சொல்லி சும்மா மாசில்னா நன்பிது ஃபீஹி ஹத்தா சார ஷன்னன். அதில் நாங்கள் என்ன செய்வோங்க என்றால் அந்த பெரிந்த பழத்தை அதுக்கு போட்டு என்ன அதில் அந்த தண்ணியை நாங்கள் குடிப்போம் அப்படி என்று சொல்லி வருகிறது, இந்த ஹதீஸில் வருகிறது. அப்போ இதில் வந்து எப்படின்னு சொன்னால் இந்த இந்த பதபக்னா மஸ்கஹா, நாங்கள் அதனுடைய என்ன செஞ்சோம், அதை நாங்கள் பதனிட்டோம் என்று வந்திருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் வந்திருக்குது, ஹதீஸும் சஹீஹ். ஆனால் இதில் அந்த கட்டாயம் செய்யணும் மட்டும் இல்லை, அவங்க சொல்கிறாங்க அப்படி எங்களுக்கு ஒரு ஆடொன்று செத்துச்சு, நாங்கள் என்ன செஞ்சோம் அதை 18 ஆனால் 18 என்று கட்டாயம்னு இந்த ஹதீஸில் என்ன செய்யப்படலை, காணப்படலை. அப்போ இப்னு அப்பாஸ் அவங்களை சுற்றித்தான் இந்த ஹதீஸ் எல்லாம் பல ரிவாயத்துகள் வருகிறது. அதை இமாம் புகாரி அவங்க அது எல்லாம் சரிதான். ரசூலுல்லாஹ் அவங்க என்ன இப்னு அப்பாஸ் அவங்க என்ன மைமூனாவட்டம் எடுத்திருக்கலாம், சௌதாவட்டையும் எடுத்திருக்கலாம், பிறகு அவங்கள விழுத்தாட்டிட்டு நாங்கள் ரசூலுல்லாஹ் அவங்ககிட்ட நேரடியாகவும் ரிவாயத் செஞ்சிருக்கலாம் என்று ஒரு இஹ்திமாலை கொண்டு வராங்க. ஆனால் இப்னு அப்பாஸ் தாரகுத்னி அவங்க சொல்கிறாங்க என்ன, அவங்க ஒரு சில வஜ்ஹுகளை என்ன செய்கிறாங்க, அதில் தர்ஜீஹ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இந்த சௌதாவுடைய ரிவாயத்தில் உள்ள ஒரு ஒரு இதன்னு என்ன சொன்னோன்னே ஹத்தா சாரத் ஷன்னன், அது ஒரு 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 இத்து போன ஒரு தோலாக மாறுகிற வரைக்கும் நாங்கள் அதை பாவித்து கொண்டிருந்தோம். அந்த ஆற்றோட தோலில் பதப்படுத்தப்பட்ட ஒன்றை அது இத்து போகும் வரைக்கும் நாங்கள் பாவித்து கொண்டிருந்தோம். இதில் வந்து ரத்து மறுபிடிக்கை யாருக்குண்டா இமாம் மாலிக்கு சொல்கிறாங்க வந்து 18 வந்து அதை நீங்கள் என்ன செய்ய முடியாது, தண்ணி பதில்கள் போடுறதுக்கு பாவிக்கல, நீங்கள் சும்மா ஒரு காஞ்சி சாமான்களாக பாவிக்கிறதுக்கு என்ன செய்யலாம், பாவிக்கலாம். அதில் தொலைப்போடாது, அதை உடுத்து தொலைப்போடாது, இப்படி எல்லாம் அவங்களோட கருத்துக்கள் இருக்குது. அப்போ அதுக்கு இங்கே வந்து தண்ணியை பாவிச்சிக்காங்க. யார் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தண்ணி ஊற்றி அதில் இதை போட்டு பெரிச்சம்பழத்தை போட்டு அவங்க குடிச்சு வைக்கிறாங்க. அப்போ இது வந்து தண்ணிக்கும் பாவிக்கலாம்ன்றது என் ரசூலுல்லாஹ் அவங்க தெரியாமல் போகாது, அந்த தண்ணியில் அவங்க வீட்டுக்கு போகக்குள்ள தண்ணி எடுத்து அதெல்லாம் குடிப்பாங்க தானே. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய அங்கே இக்ரார் ஒன்று இருக்குது, அது தண்ணி விஷயங்களுக்கு பாவிக்கிறதுக்கு பதப்படுத்தினது. ஆனால் பதப்படுத்தினது கட்டாயமாங்கிறத அதை இந்த ஹதீஸில் அறிவிக்காது, கட்டாயம் மட்டும் எடுக்கல. சரி, அப்போ இந்த ஹதீஸில் முதல் படுற நாங்கள் சட்டம் இது அதுபிகள் இஹாபு ஃபகத்தஹு என்கிற ஹதீஸ் வந்து அதில் வார நாங்கள் சட்டம் என்னென்ற தஹாரத்துல் ஜில்த் பித்திபாக், என்ன செய்கிறது மூலமாக பதனிடுறது மூலமாக என்ன தோல் வந்து சுத்தமாகுது. அப்போ திபாக் பண்ணப்படவில்லை, பதனிடப்படவில்லை என்றால் அது சுத்தமாகாது. அப்போ இதைத்தான் ஜும்ஹூருல் உலமாக்கள் சொல்கிறாங்க. ஜும்ஹூருல் உலமாக்கள் சொல்கிறாங்க என்ன தோலை என்ன செய்யணும், பதப்படணும், பதனிட்டால் தானே சுத்தம், பதனிட்டால் சுத்தம் இல்லை. அவங்களில் தான் இமாம் அபூ ஹனீஃபா ஷாஃபிஈ அவங்க 2 பேரும் இந்த கருத்தை என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸுக்கு ஓட வேறு சில 2 ஹதீதுகளும் என்ன செய்யப்படுகிறது, காணப்படுது. அதில் யாருன்ற ஹதீஸ் வந்துட்டு சலமத் இப்னு முஹப்பிக், அது வந்து அந்த ரிவாயத்தை வந்துட்டு இமாம் இணைஞ்சிக்கிறாங்க. இமாம் இப்னு ஹஜர் அவங்க 2வது ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த ஹதீஸுக்கு ஒரு துணை ஆதாரமாக.
இப்போ அந்த ஹதீஸில் வந்து இமாம் அஹ்மத் அபுதாவுத் எல்லாம் ரிவாயத் செஞ்சிருக்கிறாங்க. மின் தரீக் ஹம்மாம் அன் கதாதத அனில் ஹசன் அன் ஜவுன் பின் கதாதா அன் சலமத் பின் முஹப்பிக் அன்னஹு கான மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி கஸ்வத்தி தபூக். அவங்க தபூக்குக்கு போனாங்க. ஃபாத்தா அலா பைத்தின் குத்தாமஹு கிர்பத்துன் முஅல்லகா. ஒரு வீட்டுக்கு முன்னுக்கு என்ன செஞ்சிருக்கிறது, ஒரு ஒரு தோல் பை, தண்ணீர் உள்ள ஒரு தோல் பை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபஸஅல ஷராப, அப்போ தண்ணி குடிக்கணும்னு சொன்னாங்க. ஃபகீல இன்னஹா மைத்தா, அது ஒரு செத்த ஒரு ஒன்றிலிருந்து செய்யப்பட்ட ஒரு 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 பைதானன்னு சொன்னாங்க. ஃபகால ஜகாத்துஹா தபாகுஹா திபாகுஹா, அதை அறுக்கிறது தான் அதை என்ன செய்கிறது, ஜகாத்துஹா அதை பதனிடுறது செய்கிறது தான் அர்த்தமா, அதை பதனிடுறது அர்த்தமா. அது அப்போ இந்த இடத்துல என்ன, ஜகாத்துஹா ஹபர் முகத்தம், திபாகுஹா முத்ததா முஅக்கர், அதை பதனிடுறது தான் அதை என்ன செய்கிறது, அதை அர்த்தமா இருக்கு. இப்போ செத்த பிரியாணியில தோல்னு தானே சொல்றாங்க, அப்போ ரசூலா சொல்றாங்க அதை நீங்க பதனிட்டீங்கன்னு, பதனிட்டது அது சட்டப்படி நீங்க அர்த்த மாதிரி என்று சொல்றாங்க. அது இப்னு ஹிப்பான் சஹீஹ் என்று சொல்லியிருக்காங்க, ஹாக்கிம் அதை சஹீஹ் என்று சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் முத்தசாஹில். இமாம் அஹ்மது வந்துட்டு ஜவுன் லா யுஹ்ரஃப், இந்த ஜவுன் என்று வந்து கதாதா ரிவாயத்து செய்கிறவர் என்ன, அவர் லா யுஹ்ரஃப், அவரை மஜ்ஹூல் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த ஹதீஸு ரவி அடுத்தது ஜவுன் வந்துக்கிட்டு லம் யர்வி அன்ஹு இல்லா ஹஸன் அல் பஸ்ரி, இந்த அவர் மட்டும்தான் ரிவாயத் செஞ்சிருக்காங்க. அப்போ மஜ்ஹூலுல் ஐன், அப்போ மஜ்ஹூலுல் ஐன், அப்போ அந்த ஹதீஸ் லைஃப். ஆனால் அதை துணை ஆதாரமாக யார் கொண்டு வந்திருக்கிறாங்க, இமாம் இப்னு ஹஜர் அவங்க அடுத்த ஹதீஸ் நான் பார்ப்போம், அதில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸும் இந்த இதா துபிகல் இஹாபு பக்கத் தஹூர்ன்றதுக்கு ஆதாரமாக கொள்ளப்படுது. அதன் மூத்தால வர ஹதீஸ், அதில் அபூ தாவூத், நசாயி, இப்னு மாஜா அறிவிக்கிறாங்க. நஸீத் இப்னு அப்துல்லா இப்னு قسيط عن محمد بن أو قسيط عن محمد بن عبد الرحمن بن ثوبان عن أمه عن عائشة زوج النبي صلى الله عليه وسلم أن رسول الله صلى الله عليه وسلم أمر أن يستمتع بجلود الميتة إذا دبغت. அதில் ஆயிஷா ஹதீஸ் அவங்க சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அவங்க நெஞ்சாங்க ஒரு செத்த பிராணிகளின் தோலை எடுத்து நாங்கள் பிரயோஜனம் அடையலாம். அது என்ன செய்யப்பட்டால், இதா துபிகத், என்ன செய்தார், பதப்படுத்தப்பட்டால் என்று சொன்னாங்க. அதை இப்னு ஹிப்பான் நினைஞ்சிக்கிறாங்க, சஹீஹாக்கிறாங்க. அதே போல் இப்னு அப்துல் பர்ன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இமாம் அஹ்மத் சொல்கிறாங்க, இதில் யார் முஹம்மது பின் அப்துல் ரஹ்மான் அன் உம்மிஹி, அப்துல் ரஹ்மான் அன் உம்மிஹி, அந்த உம்மு முஹம்மது பின் அப்துல் ரஹ்மது மஜ்ஹூலா என்று சொல்லியிருக்கிறாங்க. யார், இமாம் அஹ்மத் அவங்க. அதே போல் மஜ்ஹூலுல் ஹால் மட்டுமல்ல, மஜ்ஹூலுல் ஐனும் என்ன, லம் யர்வி அன்ஹா இல்லா இப்னுஹா, அந்த முஹம்மது பின் அப்துல் ரஹ்மானுங்கிற அவர் அம்மா, அந்த அந்த பொண்ட மகன், அவன் மட்டும்தான் அறிவிக்கிறான். அப்போ மஜ்ஹூலுல் ஐன் வல் ஹாலி மகன், அப்போ ரெண்டையுமே என்ன செய்ய, அப்போ என்ன செய்யலை நம்ம அந்த ஹதீஸை எடுக்கல. அப்போ இதில் உள்ள சஹீஹ் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஹதீஸ் வந்து யார், முஸ்லீமில் வந்திருக்கிற இதா துபிகல் இஹாபு ஃபகத் தஹூர்ங்கிறத நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஹதீஸ். அப்போ ஜும்ஹூர்கள் சொல்கிறாங்க என்ன, பதனிட்டால் சுத்தமாகிவிடும். அதில் அபூ ஹனீஃபாவும் இமாம் ஷாஃபியும் அடங்குறாங்க. சரிதானே. ரெண்டாவது மதம் இமாம் ஜுஹுரி, லைஸ் இப்னு சஅத், இமாம் புகாரி போன்றவர் சொல்கிறாங்க என்ன, பதனிட்டால்தான் தோல் சுத்தமாகும் என்று இல்லை, அது அதை பதனிடாமலே பதப்படுத்தாமலே இது செய்ய முடியும், பாவிக்க முடியும் என்று சொல்கிறாங்க. யார், ஜுஹுரியும் லைஸ் இப்னு சஅதும் சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தண்ணி உள்ள பொருட்களையும் அதுக்குள்ள தோலில் பாவிக்கலாம், காய்ந்த சாமான்களையும் என்ன போடலாம் என்ன. அப்போ எனவே அதை பதனிட்டு தான் என்ன செய்யணும்னு இல்லை, பதனிட்டா தான் அது சுத்தம் அல்ல, அது சுத்தம் தான் என்ற மாதிரி என்ன, தோல் வந்துக்கிட்டு நல்ல அது நஜீஸ் இல்லை என்று சொல்கிறாங்க. இமாம் புகாரியும் அந்த பாபு ஜுலூதில் மைத்ததி கப்ல அன் துத்பா என்று தலையகம் போட்டிருக்கிறாங்க. பதப்படுத்துறதுக்கு முன்னால மையத்துடைய ஒரு செத்த பிராணியின் தோல் என்று போட்டு, நான் முந்தி சொன்னேன் ஹல்லா இந்த பாத்தும்பியா என்று, இந்த மாஹுரிமா அக்குலுவா, அது சாப்பிட்றது ஹராமாக்கப்பட்டது அந்த ரிவாயத்திற்கு தான், அதை அவங்க இமாம் புகாரி கொண்டு வந்து. அப்போ அர்த்தம் என்ன, இமாம் புகாரிகிட்ட வந்து என்ன இல்லை,
திபாக வந்து 11 அது சுத்தம் தான், அதை பாவிக்கலாம் என்று சொல்றாங்க. அதுக்கு நான் சொல்ல மாட்டேன் ஹல்லா இஸ்தம் தாத்தும் பிஹா பிஹா காலு இன்னஹா மைத்தா கால இன்னமா ஹுர்ரிம அக்குலுஹா ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து என்று வந்தது. ஐ மைத்தத்து ஒன்று அவரத்துக்கு ஐ அக்குலுஹா ஐ ஹுர்ரிம அலைக்கும் அக்குலுஹா மற்றதெல்லாம் வேண்டிய மாதிரி நீங்கள் நினைச்சு கொள்ளலாம், அதை பாவிச்சு கொள்ளலாம், அது நச்சு சொல்றோம் இல்லை. இன்னமா வந்துட்டு இல் ஹசு நினைச்சோ இன்னமா ஹுர்ரிம அக்குலுஹா. அப்போ இது விளையுதோ அப்போ சாப்பிட்றது தான் என்னது அது தஹ்ரீம் வந்துக்கிட்டு மஹ்சூரன் ஃபில் அக்ல். அது கூட அதில் தபுகை பற்றி அந்த ஹதீஸில் நிச்சயப்படல சொல்லப்படும். அப்போ 2 மதுஹப். முதலாவது ஜும்ஹூருடைய மதுஹப்பு கட்டாயம் என்ன செய்யணும், பதப்படுத்தித்தான் என்ன செய்யணும், அது தோலை பாவிக்கணும். 2வது மதுஹப்பு வந்துக்கிட்டு என்ன இல்லை, அது 11 இல்லை, சுத்தத்தை சும்மாவே நீங்கள் என்ன செய்யலாம், பாவிக்கலாம். பதனிடாமல் சும்மா தானாக அது காஞ்சி வைத்து ஆகும், அது 12 அது பாவிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 3வது மதுஹப் இமாம் மாலிக் அவங்க அடுத்தது பிரதானமாக அஹ்மது பின் ஹம்பல், இஸ்ஹாக் பின் ராஹுயா இவர்கள் என்ன சொல்றார்கள் என்று சொன்னால், இவர்களுடைய கருத்து என்னன்னு சொன்னால், அது சுத்தமாகிறது இஸ்லாத்திலேயே ஆரம்பத்தில் இருந்தது. அது கடைசியில் ரசூலுல்லாஹ் அவங்க மௌத்தாரத்துக்கு 1 மாதத்துக்கு முதல் பதனிறத்தால சுத்தமாகாது, அப்படி ஜில்துகளை பாவிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொல்றாங்க. அப்ப இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க இந்த முந்தி கொண்டு வந்த இப்னு அப்பாஸுடைய ஹதீஸ், அடுத்தது அந்த சவுதாவுடைய ஹதீஸ், அடுத்த மைமூனாண்டு சில ரிவாயத்தில் வந்து இருக்குது, எல்லாம் வந்து மன்சூஹா, அது மாற்றப்பட்டு போய்த்து, அதுல தான் என்ன செஞ்சிருக்குது, பதனிடோடும் பதப்படுத்தணும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அது மாற்றப்பட்டு போய்த்துட்டது. அப்ப என்ன நாசிகன்னு கேட்டால் அவங்க சொல்றாங்க, இமாம் அஹ்மது சொல்றாரு, அவர் ரிவாயத் செஞ்சிருக்கிறார் என்னத்துல அவரோட முஸ்னதுல, ஹத்தஸனா அப்துல்லாஹ் இப்னு அப்துல் மஜீத் அல்-ஸகஃபி அன் خالد الحذاء عن الحكم عن عبد الله ابن عكيم قال كتب إلينا رسول الله صلى الله عليه وسلم قبل وفاته بشهر. 1 மாதத்துக்கு முதல் என்ன ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதினாங்க, அல்லா தன்தஃபிஉ மினல் மைத்ததி, ஒரு செத்த இதிலிருந்து நீங்கள் பிரயோஜனம் பெற வேண்டாம், பி இஹாபின், அதனுடைய எண்ணத்தை அதனுடைய தோலை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பிரயோஜனம் அடைய வேண்டாம். வலா அசப், அதனுடைய நாறுகளையும் என்ன நீங்கள் பிரயோஜனம் எடுக்க வேண்டாம், அதாவது ஒன்றுமே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அதிலிருந்து எடுக்க வேண்டாம் என்று சொல்லி இந்த ஹதீஸை மையமாக வச்சு சொல்றாங்க. என்ன அந்த தோளிலிருந்து எதுவுமே என்ன செய்ய முடியாது, நீங்கள் பாவிக்க முடியாது என்று இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டுகிறாங்க. அப்போ நாங்கள் படைச்சிருக்கிறோம், ஒரு நாசிக் மன்சூக் என்று சொல்வதாக இருந்தால் 4 விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கும். ஒன்று தஸ்ரீஹ் மின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அவங்க மாற்றப்படுது தெளிவாக சொல்கிறது. அடுத்தது கவுலு சஹாபி, ஒரு சஹாபி சொல்றார் இந்த சட்டம் மாற்றப்பட்டது என்று, அல்லது மாரிஃபத்து தாரீஹ் என்ன செய்யணும், வரலாறு சொல்லுவோம். அடுத்தது திலாலத்துல் இஜ்மா. அப்போ இதில் இந்த ஹதீஸில் கப்ல வஃபாத்திஹி பிஷஹர். அப்போ எனவே இந்த மௌத்தானத்துக்கு முதல் இப்போ செய்ய வேண்டாம், இதெல்லாம் பிரயோஜனம் பெற வேண்டாம் என்றால் அப்போ அது நாசிக் என்று சொல்கிறார்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவங்களும் இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி ஆஹிரு அம்ரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனவே அதை தான் எடுக்க வேணும். எனவே ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு உகைம் வந்துட்டு மைமூனா இப்னு அப்பாஸ் ஹதீஸை நஸ்கு பண்ணி விட்டது. ஏனென்றால் அதில் கப்ல வஃபாத்திஹி பிஷஹர். இந்த விஷயம் வந்துக்கிட்டு ஹிலாஃப் கதீம். உதாரணமாக இமாம் ஷாஃபி இமாம் அவர்களுக்கும் இஸ்ஹாக் இப்னு ராஹுயா அவர்களுடைய இந்த விஷயத்தில் ஒரு முனாதரா நடக்குது, ஒரு விவாதம் மாதிரி. ஏனென்றால் இமாம் அஹ்மதும் அது இந்த சபையில் கலந்து கொள்வாங்க. ஏனென்றால் இஸ்ஹாக்கும் அஹ்மது 2 தான் மக்காவுக்கு வந்தாங்க பிரயாணத்தில் ஹதீஸை ஒரு விஷயத்தில். அப்போ அவங்க வந்துட்டு இமாம் ஷாஃபி இமாமுடைய அந்த மஜ்லிஸில் வச்சுட்டு ஒரு முனாதரா ஒன்று போகுது. என்ன முனாதரான்னு சொன்னால், இது இமாம் ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க பதப்படுத்தப்பட்டால் அது சுத்தமாயிடும் என்று சொல்லி, இவங்க இஸ்ஹாக்கு சொல்கிறாரு இல்லை,
அப்போ இமாம் ஷாஃபி அப்படி சொன்னோடனே மத் தலீல் என்ன தலீல் என்று கேட்குறாங்க. அதுக்கு மைமூனா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸை காட்டுறாங்க. இவங்க இஸ்ஹாக் சொல்கிறாங்க இல்லை இப்னு உகைம் வந்து ஹதீஸ் கபுல மௌத்திஹி பிஷஹர் ஒரு மாதத்துக்கு முன்னால் என்ன செய்யப்பட்டது, அது மாற்றப்பட்டது என்ற சட்டத்தை சொல்கிறாங்க. அதுக்கு ஷாஃபிமான் சொல்கிறாங்க ஹாதா கிதாப், இது கடிதம் வந்து என்ன சொல்கிறாங்க. ஆனால் மேலே சொல்ல ஹதீஸில் தாக்க சமா, அதில் காதால கேட்டு ஹதீஸ், இது வந்து கடிதம் வந்தது, எனவே காதால கேட்டது தான் முற்படுத்தணும்ன்றது போல ஷாஃபிமான் சொல்கிறாங்க. அதை இஸ்ஹாக் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ் அவங்க கிஸ்ரா மன்னனுக்கு கைசர் மன்னனுக்கெல்லாம் கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதத்தை வச்சு தானே அவங்களுக்கு கட்டாய இஸ்லாத்துக்கு வரணும், அது அவங்களுக்கு எதிரான ஹுஜ்ஜா தானே என்று சொல்கிறாங்க. அப்போ ஷாஃபிமா அவனுக்கு அழிச்சிட்டாங்க. அப்போ இதை கேட்டுக்கொண்டு இமாம் அஹ்மது பின் ஹம்பலும் என்ன செய்கிறாங்க, இந்த இப்னு உகைமுடைய ஹதீஸை எடுத்து மன்சூக் மாற்றப்பட்டு போயிடுன்னு சொல்றாங்க. ஆனால் பிறகு இஸ்ஹாக் வந்துட்டு ஷாஃபி இமாமுடைய கருத்தை எடுத்துக்கொண்டாங்க, மைமூனாவுடைய கருத்து. ஆனால் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் வந்து அவங்க அந்த இந்த இந்த விவாத பிரகாரம் இப்னு உகைமுடைய ஹதீஸை எடுத்துக்கிறாங்க. அப்போ இதை வச்சு தான் அவங்க சொல்கிறாங்க என்ன செய்ய முடியாது, பாவிக்க முடியாது, திபாகு மூலமாக பாவிக்க முடியாது என்று சொல்கிறோம். அப்போ 3 மதுஹபை சொல்லிட்டோம். முதலாவது மதுஹபை வந்துக்கிட்டு பதப்படுத்துறது மூலமாக சுத்தமாகும், 2வது பதப்படுத்தாமலே அது சுத்தம், பதப்படுத்தணுங்கிறது கட்டாயம் இல்லை. அடுத்தது என்ன 3வது வந்து இல்லை அது பதப்படுத்துறது மாற்றப்பட்டு போய்த்து நாஸ்கான ஹதீஸ் வந்து எந்த வகையிலையும் என்ன செய்யலாது, அந்த மைத்தாவுடைய தோலை எடுக்க முடியாது என்று சொல்றோம். மதுஹபு ராபி 4வது மதுஹபுன்னு சொன்னால் அது லாஹிரில் தான் சுத்தமே தவிர பாத்தின்ல சுத்தம் இல்லை. இது அந்த ஜில்தை நீங்கள் பதப்படுத்தினீங்கன்னா அது லாஹிரில் சுத்தம், அதை என்ன செய்ய முடியாது, அது பாத்தின் சுத்தம் இல்லை. அப்போ எனவே காஞ்ச சாமான்களுக்கு தான் பாவிக்கணும், தண்ணியை ஊற்றி பாவிக்கல. அதுக்கு மேலே தொலையிலும், ஆனால் என்ன செய்ய முடியாது, அதை போட்டு உடுத்தொட முடியாது. இப்போ ஜில்தால செஞ்ச ஒரு உடுப்பு உடுத்து தொலையில அதுக்கு மேலே தொலையிடும். ஆனால் உடுத்துவத்துள்ள என்னோட பாத்தியம் வந்து நஜிஸ்தானே, இப்போ நஜிஸை தூக்கி சுமந்து கொண்டு அது தொலையிடாது. இது மாலிக் இமாமுக்கு பல கருத்துக்கள் இருக்குது, மஷ்ஹூரான கருத்து இதுதான். ஆனால் இதுக்கு மறுப்பாவார ஹதீஸ் என்ன, சவுதாவோட ஹதீஸ் வருது என்னன்னு சொல்லி ஃபதபக்னா மஸ்கஹான்னு சொல்லி அதெல்லாம் ஒரு தண்ணியை பாவிச்சு கொண்டு ஹதீஸ் வருது முந்தி சொன்னோம். இப்போ அது வந்து இதுக்கு மறுப்பாக வருகிறது. அப்போ இதில் எது ராஜிஹ்னு பார்த்தாங்க, இதில் இமாம் ஜுஹுரி லைஸ் புகாரி அவங்க சொன்னது தான் என்ன ராஜிஹ். ஏனென்றால் அதில் ஹல்லா இஸ்தம்தஅதும் பிஹா அவ் ஹல்லா இன்தஃபஅதும் பிஹா வ இன்னமா ஹுர்ரிம அக்லுஹா என்கிற இந்த ஹதீஸை வச்சு என்ன ஜுஹுரி லைஸ் புகாரி அவர்கள் சொன்னது தான். எனவே கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், அந்த இது சுத்தமாகிறதுக்கு என்ன செய்ய வேணும், பதப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ அதை நாங்கள் தர்ஜீப்படுத்தினா மற்ற சொன்ன ஹதீஸுக்கெல்லாம் கூட சொல்லணுமே. அது ஆரம்பத்தில் இதா துபிஹலினா துபாங் தஹூர்ன்றதுல அதில் அப்துல் ரஹ்மான் இப்னு வஅலா இருக்கார், அவர் மஜ்ஹூல். அடுத்ததாக திபாவு தஹூர்ங்கிறது அதில் யஹ்யா இப்னு அய்யூப் இருக்கிறாரு, அவர் ஃபி ஹிஃப்திஹி கலாம். அடுத்த இன்னொரு ரிவாயத்தில் பக்கியத் இப்னு வலீத்னு சொல்றாரு, அவர் லைஸ பி கவி. அடுத்தது இப்னு உயைனா ரிவாயத்தில் ஃபதபஹு வந்திருக்கு, அது வஹ்மு, இப்னு உயைனாவே வஹ்மு. 4வதாக இன்னொரு ஃபதபஹு கொண்டு வந்திருக்குது, அது இப்னு உயைனா அம்ரு இப்னு தீனார் அத்தா அன் இப்னு அப்பாஸ் வந்திருக்கிறாங்க, அதுவும் வந்துக்கிட்டு இப்னு உயைனானோட என்ன அதில் இப்னு ஜுரைஜ் வந்து ஃபதபஹுங்கிற சொல்லல. அதே போல அத்தாவுட்டு அந்த ஹதீஸுக்கு அடுத்து அப்துல் மலிக் இப்னு அபி சுலைமானும் அந்த ஃபதபஹுங்கிறது சொல்லல. அடுத்ததாக சௌதா ரலியல்லாஹு தஆலா ஹதீஸ் வந்து இக்ரிமான் இப்னு அப்பாஸ் ஃபதபஹ்னாங்கிறது அதுல ஹிகாயத்து ஃபி அலி சௌதா நாங்க செஞ்சோம்னு சொல்றாங்க. அதுல கட்டாயம் தபாக் செய்யணும் மட்டும் இல்லை, அவங்க தபாக் செஞ்சு கொண்டு செஞ்சிருக்கிறாங்க. அப்போ அதுல கட்டாயம் இஷ்திராத் அத்திபாக் இல்லை. அடுத்த இப்னுல் முஹப்பிக் அவர் சலமத் இப்னுல் முஹப்பிக் ஹதீஸ்ல அதுல ஜவுனுங்கிற அறிஞர் அவர் மஜ்ஹூல் ஐனி வல் ஹால், அதை எடுக்க முடியாது. அதுக்குள்ள ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க என்ன நாம் அந்த முந்தி கொண்டு வந்த அமரா யுஸ்தம்தா பி ஜுலூதில் மைத்ததி இதா துபிகத்ங்கிறது அதுல முஹம்மது இப்னு அப்துல் ரஹ்மான்ங்கிறவர் இருக்கிறார், அவர் உம்மா வந்துட்டு மஜ்ஹூலத்துல் ஐன் வல் ஹால்.
அதுவும் அடுத்ததாக இப்போ நாசிக மன்சூகன் அந்த நஸ்கண்டவாதம் அஹ்மது பின் ஹம்பல் அவங்க முன்வைக்கிறது அது அப்துல்லா இப்னு உகைமோட ஹதீஸ் வந்து அப்துல்லா உகைமன்னு சொல்றாங்க. அவர் சஹாபி ரசூலுல்லாஹ் காலத்தை அடைஞ்சு கொண்டார் தான், காலத்தை அடைஞ்சு கொண்டார். ஆனால் ரசூலுல்லாஹ் அவர் ஹதீஸ் கேட்கல என்று சொல்றாங்க. அப்போ தாபீன்கள்ல ஒரு அவனுக்கு அப்போ எனக்கு அது முர்சலாயிடும். இதனால தான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் நெஞ்சாங்க ஆரம்பத்தில் இந்த ஹதீஸ் சஹீஹ்னு சொன்னாலும் பிறகு இத்ராபு வந்ததுனால அந்த ஹதீஸை விட்டுட்டாங்க. ஏனென்றால் அதுக்கப்புறம் ஒரு ரிவாயத்து அவர் கிடைச்சிருந்துச்சுன்னா அப்துல்லா இப்னு உகைம் அன் அஷ்யாஹின் மின் ஜுஹைனா, ஜுஹைனாவில் உள்ள சில ஷேக்மார்கள் சொன்னார்கள் என்று கொண்டு வந்திருக்கு அவளுக்கு. அப்போ அதை வச்சு அவர் என்ன செய்கிறாரு, அதை இமாம் அஹ்மது அவங்க பிந்திய காலத்தில் நெஞ்சிட்டாங்க, அதை விட்டுட்டாங்க. அதைத்தான் ஹல்லாலும் சொல்றாரு, என்ன அந்த ரிவாயத்தோட இத்ராபை பார்த்து என்ன அந்த கருத்தை விட்டுட்டாங்க சொல்றாங்க. அப்போ இது ஹுலாசத்துல் கவுல் என்னன்னு சொன்னால் யார் ஜுஹரியும் லைஸ் இப்னு சஅதும் இமாம் புகாரியும் சொன்ன திவாகங்கிறது லைஸ பிஷர்த்ங்கிறது தான் ராஜிஹான்னு சொல்றாங்க. அடுத்த சட்டம் என்ன என்றால் தஹாரத்துல் ஜில்தி பித்திபாக், திபாகம் மூலமாக என்ன செய்கிறோம், அந்த பதப்படுத்துறது மூலமாக தோல் சுத்தமாகிவிடும். அது என்ன தோலாக இருந்தாலும் சரிதான், நாயிட தோலாக இருந்தாலும் சரிதான், அடுத்தது பன்றியோட தோலாக இருந்தாலும் சரிதான், எதுடைய என்ன ஐயுமா இஹாபின்னு வந்திருக்கு, எந்த தோலாக இருந்தாலும் இதை சொல்றான். இதை யாரு சுஹ்னூன், தாவூதுல்லாஹிரி, முஹம்மது இப்னு அப்துல்லா இப்னு அப்துல் ஹக்கம், இப்னு ஹஸம் போன்றார்கள் எந்த பன்றியில நாயில எதாக இருந்தாலும் என்ன அது சுத்தமாயிடும். ஆனா ஜும்ஹூர் சொல்றாங்க அந்த ஹின்சீர்ங்கிற ஹின்சீருடைய தோல் வந்து ஐயுமா இஹாபுக்கு அடங்காது. ஏனென்றால் ஹின்சீர்ங்கிறது முஹர்ரமுல் ஐன் ஹையன் மையித்தன், உனக்கு அது செத்தா உயிரோடு இருக்கக்கூடிய நஜீஸ் தான், செத்தாலும் அது நஜீஸ் தான், அது ஒரு காலமும் சரி வராது. அந்த திபாக் செய்யறது மூலமாக நஜீஸை செய்ய முடியாது. அதனால இமாம் அபூ ஹனீஃபா சொல்றாங்க இல்லா ஜில்தல் ஹின்சீர், நாயில அவங்கள்ட்ட செய்யலாம், நாயில தோலை அவங்கள்ட்ட செய்யலாம். ஆனால் இமாம் அபூ ஹனீஃபாவிட்ட ஜில்துல் ஹின்சீர் ஃபக்கத், நாய். ஆனால் ஷாஃபிமான் சொல்றாங்க லா ஜில்தல் ஹின்சீர் வல் கல்ப், உனக்கு தானே நாயுடையதும் ஹின்சீருடையதும் என்று யார் இமாம் ஷாஃபி இமாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஷாஃபிமான் சொல்றாங்க உங்களை வந்துட்டு லா யத்துஹுரானி பிஹாலின் அபதன் என்று சொல்றாங்க. அப்போ அதில் லுகாவில் உள்ள நதுருபுல் சுமைலுங்கிறது சொல்றாரு, நான் முந்தி சொன்னிருக்கிறாரு வினாபங்கிறது அது மாட்டோட ஆட்டோட ஒட்டுகத்துறது தான் குறிக்கும். எனவே ஹதீஸில் இஹாபெல்லாம் வந்திருக்குது, அதில் ஹின்சருடைய தோலோ நாயுடைய தோலோ என்ன செய்ய அடங்காதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இமாம் அஹ்மது சொல்கிறாங்க இவர் சொன்னது எனக்கு தெரியாது, இவர் லுகாவில் இருக்குன்னு சொல்கிறார். அப்போ அங்கே அதில் லுகாக்கள்டே ஒரு பிரச்சனை, அப்படி இஹாபங்கிறது ஆடு மாடு ஒட்டகத்துக்கு மட்டும் உரியதா இல்லாட்டி எல்லா பிராணியும் கலந்துமாங்கிறது லுகாக்கள்கிட்ட வந்து. அப்போ அதில் ஒரு சர்ச்சையும் இருக்கு. ஆனால் மனுஷன் தோல் அது அதை பதப்படுத்த முடியுமா என்றால் அது ஹராமுன் பிலிஜுமா, அதில் வந்து என்ன ஏனென்றால் அது மனுஷனுக்கு ஒரு ஹுருமத் இருக்குது, அவங்களுக்கு ஒரு கராமத் இருக்குது. இப்னு ஹஸம் அவங்க சொல்றாங்க வஜ்மஉ அலா அன்ன ஜில்தல் இன்சானி லா யஹில்லு சல்ஹுஹு வலா இஸ்திஅமாலுஹு, என்ன அதை மனிதன் தோலை உரிப்பதோ அல்லது பாவிப்பதோ என கூடாது என்று சொல்றாங்க. ஆனால் ஷாஃபி மதபில் சில வஜ்ஹைன் என்று சொல்லிட்டு இமாம் நவவி அவங்க ஷர்ஹுல் மதபில் சொல்லிக்கிறாங்க குல்லு ஹதா யுத்தஃபல் இலை. அப்போ இதில் இப்போ இந்த தஹாரத்துல் ஜில்துங்கிறதுல இப்போ நவீன காலத்தில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா எரிகாயங்களுக்கு மனுஷனுக்கு எரிகாயம் ஏற்பட்டால் பன்றியுடைய அந்த தோலிலிருந்து தோல் எடுத்து அதுக்கு சிகிச்சை செய்வாங்க. அந்த எரிகாயங்களுக்கு அந்த இடத்துல வச்சு அந்த அந்த இதை சுகமாக்குறாங்க. அடுத்ததாக இப்போ அந்த மனுஷனுக்கு ஒரு மிருகங்களுடைய இது இருதயத்தை பொறுத்துறையினாலும் பன்றியுடைய தான் என்ன பொறுத்துறாங்க. அதுக்கு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க அந்த ஜீனாத்துகள் மனுஷனுக்கும் பன்றிகளை உள்ள அந்த ஜீனாத்தில் ஒத்துமை கூட இருக்கிறது. நீ லரூரத்தண்டு வரக்குள்ள நீ அது ஆகுமண்டு வரும். இது உமூம் எடுத்தாலும் என்ன தீபா அது பன்றி தோளாக இருந்தாலும் வந்து சுஹ்னூன் தாவூதுல்லாஹிரி அடுத்தது முஹம்மது அப்துல்லா ஹக்கம் இப்னு ஹஸம் போன்றவர் சொல்லியிருக்கிறாங்களே அதை வச்சும் என்ன செய்யலாம், அதுக்கு பத்துவா கொடுக்கலாம். என்ன செய்யலாம், சிகிச்சைக்காக வேண்டியும் எரிகாயங்களை பயன்படுத்துவதற்கு பன்றியுடைய தோலை பயன்படுத்தலாம் என்றும் சொல்லலாம்.
ஹாதா வபில்லாஹி அத்தௌஃபீக்.